சாப்பிட்ற போது மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம். ஏதாவது எங்களுக்கு என்ன ஒரே சமையல் தான், ஒரே குழம்பு அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பம். தமிழகத்தில் மிகப்பெரிய கூட்டு குடும்பம். இது வந்து நிறைய பத்திரிகைகளில் வந்திருக்கு. இல்லஸ்ட்ரேட் வீக்லி, இந்தியா டுடே, இந்த மாதிரி பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. நிறைய டிவி கவரேஜ் கூட வந்திருக்கு. அவ்வளவு பேரும் புகழும் இருந்த அந்த அந்த வீடு இப்போ எல்லாமே அது இழந்து போய் நிற்கிது. அது சில பேரோட தவறான அணுகுமுறைகள். அது முடிஞ்ச போது அதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தால் கூட நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி பார்க்குறப்போ அந்த வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப பிடித்தமான வாழ்க்கை. பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் தான், மேரேஜ் ஆன பிறகு தான் எனக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்கே அந்த ஃபேமிலியை பற்றி வந்தது. அதுக்கு முன்னாடி அந்த வீடுனா எனக்கு உசுறு. எல்லாமே நம்மளோட பிரியமாக இருப்பாங்க. நாங்கள் மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம், கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு. இவரோட பையன் அப்படியெல்லாம் பிரிவுலாம் கிடையாது. திடீர்னு நாம் ஏதாவது தப்பான்னு சொன்னால் அந்த வீட்டில் யாராவது நம்ம அடிப்பாங்க. யாரும் நம்ம அம்மா அப்பா நமக்கு சொந்தக்காரங்களாம் கேட்க மாட்டாங்க. 2 போடு அப்படிம்பாங்க. அப்படி வளர்க்கப்பட்ட குடும்பம், கூட்டு குடும்பம். அதனால தான் அங்கே ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் மிகப்பெரிய பதவிகள் பின்னாடி வைக்கும்போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு விட்டுறது. சரி, ரைட், இவங்க இப்படி தான் அப்படின்னு அந்த மன்னிக்கிற சக்தி, யாரை மேலே பெரிய ஆக்ஷன் எடுக்காமல் மன்னிச்சு விடுறது, அந்த வீடு கொடுத்த பாடம் தான் நமக்கு.